ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் ஹரிகிருஷ்ணன், எல்ஐசி அண்ட் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக பண்ணியிருக்கேன். ஓகே நண்பர்களே, இப்பொழுது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, முதல் டாப்பிக்காக மருத்துவ காப்பீடு. இப்போ எல்லார்ட்டையும் ஒரு விஷயம் அதிகமாக இதாகிக்கிட்டு இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஹாஸ்பிட்டலை பற்றி தான். ஓகேங்களா, மருத்துவ காப்பீடு என்பது இந்த காலகட்டத்தில் அவசியமின்மையா அப்படின்ற மாதிரி தான் இப்போ அதிகமாக போயிட்டுருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, எதிர்பாராத செலவு அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போதைக்கு எதுன்னு கேட்டால் மருத்துவ செலவு தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, இந்த மருத்துவ செலவு அதிகமாகிறதுக்கான காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம் முன்னோர்களையும் இப்போ தற்போதுள்ள அவர்களையும் ஈடுபடுத்தி பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா, ரெண்டு பேரும் ஈக்குவல் பண்ணி பார்த்தோம்னு எடுத்திங்கன்னா, முன்னோர்களோட உணவு பழக்க வழக்கங்கள் வேறு. ஓகேங்களா, இப்போ தற்சமயத்தில் உள்ள உணவு பழக்க வழக்கங்கள் வேறு. ஓகேங்களா, இதற்காகவே மருத்துவ செலவு என்பது இப்பொழுது அதிகமாகிக் கொண்டே போகிறது. எதிர்பாராத செலவாக இருக்குது மருத்துவ செலவு. ஓகேங்களா, அதனால் மருத்துவ காப்பீடு என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஓகேங்களா, நார்மலாக ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாவே இப்போ பார்த்தீங்கன்னா செலவு எப்படி அதிகமாகுதுன்னே சொல்லவே முடியல அவங்களால. ஓகேங்களா, அதிகமாகிக்கிட்டே போகுது இப்போ செலவெல்லாம். எதுக்கு என்னன்னு தெரியல, செலவுன்றது இப்போ ரொம்ப அதிகமாகுது. ஓகே நண்பர்களே, மருத்துவ காப்பீடு இருந்தால் என்ன நன்மை, இல்லாட்டி அந்த மருத்துவ காப்பீடு இல்லாதவர்கள் எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுறாங்கன்றது இப்போ நிறைய கண்கூட பார்க்குற விஷயமாக தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம மருத்துவ காப்பீட்டில் ஒரே ஒரு இன்சூரன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாலிசி வந்து 2021 வந்த பாலிசி மருத்துவ காப்பீடு. பாலிசியோட பேர் வந்து ஸ்டார் ஹெல்த் அஷ்யூரன்ஸ் பிளான். ஓகேவா, ஸ்டார் ஹெல்த் அஷ்யூரன்ஸ் பாலிசி இந்த பாலிசி. ஓகேங்களா, இந்த பாலிசியில் யார் யார் சேர்ந்து பயன்பெற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறந்த குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரை பாலிசியில் சேர்ந்து பயனடையலாம். ஓகேங்களா, பிறந்த குழந்தை எதுக்கு பாலிசி எடுக்கணும், வயது முதிர்ந்துச்சுல அவங்களுக்கு எதுக்கு பாலிசி எடுக்கணும் அப்படின்ற கேள்வி நம்மகிட்ட வரும். ஓகேங்களா, பிறந்த குழந்தைக்கு எதுக்கு உடனே பாலிசி எடுக்கணும்? இப்போ பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரையும் நோயின்றது அதிகமாகிக்கிட்டே போகுது. அதெல்லாம் பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் இயற்கையாக சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை ஒரு தான் இலையை பிடுங்கி அரைச்சி ஊற்றி இது பண்ணி அவங்க இது பண்ணிடுவாங்க. இப்போ அப்படியா? குழந்தைகள் லைட்டாக சளி பிடிச்சாலும் எங்கே ஊற்றிட்டு போகிறோம், நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடும். அங்கே போனோன்னா 1000, 2000, 5000, 50,000, சில சமயத்தில் 1,00,000 கூட செலவழியுது. அந்த மாதிரிலாம் போய்கிட்டு. ஓகேங்களா, இப்போ அதே மாதிரி வயது முதிர்ந்தவர்களுக்கும் இப்போ ஹாஸ்பிட்டல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ செலவாகணும் உங்களுக்கே தெரியும். நிறைய செலவாகிக்கிட்டு இருக்குது. ஓகே நண்பர்களே, ஓகே, ரொம்ப பெரிய இது ஒன்று வேணாம், நம்ம பாலிசிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார் ஹெல்த் அஷ்யூரன்ஸ் பாலிசி. ஓகேங்களா, இப்போ அது எவ்வளோக்கு பார்க்க போனால் 5 லட்ச ரூபாய் பிரீமியத்தில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த பாலிசி யாருன்னு எடுக்கலாம், ஸ்டார்டிங்கில் குழந்தைகள்லேருந்து வயது முதிர்ந்தவர்களையும் பயன்பெறலாம். ஓகேங்களா, அடுத்து இந்த 5 லட்ச ரூபா காப்புத்தொகை, 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு குடும்பத்துக்கு காப்புத்தொகை எடுக்கிறோம்னா எவ்வளோன்றது தெரியணும்ல. யார் யார் இணையலாம், கணவன், மனைவி, குழந்தைகள், ஓகேவா, இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம்.
இதில் அம்மா அப்பா மாமியார் மாமனார் அவங்களையும் இந்த பாலிசியில் வந்து நம்ம இணைச்சிக்கலாம். அதுக்கு தகுந்தாப்புல பிரீமியம் கால்குலேட் ஆகும். என் நண்பர்களே, இந்த காப்புத்தொகை இப்போ குழந்தையின்மைன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளுக்கு. அதுவும் இந்த காப்பீட்டில் நம்ம பயன்பெறலாம். இந்த காப்பீடு எடுத்து குழந்தையின்மைன்றதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ காஸ்ட் செலவாகுதுன்றதை அவங்கள்ட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஹாஸ்பிட்டல் போயிடும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்போ பேக்கேஜ் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. 5 லட்சம் முதல் 10 லட்ச ரூபா வரையும் செலவில்லை இந்த பேக்கேஜாக. ஓகேங்களா? நம்ம இந்த பாலிசி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பாலிசியில் நம்ம அந்த செலவை வந்து கம்மி பண்ணலாம். ஓகேங்களா? இந்த பாலிசி அப்போ எப்போ எடுக்கணும்? நம்ம மேரேஜ் ஆனோடனே அந்த பாலிசி எடுத்துடணும். ஓகேங்களா? மேரேஜ் ஆனோடனே அந்த பாலிசியை எடுத்துடணும். எடுத்ததுலேருந்து குறிப்பிட்ட வெயிட்டிங் பீரியடு எல்லா மருத்துவ காப்பீட்லேயுமே, மருத்துவ காப்பீடு மட்டும் இல்லை, எல்ஐசி இன்சூரன்ஸில் இருந்தாலும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பீரியடு டைம் வேணும். வெயிட்டிங் பீரியடுன்னு. ஓகேங்களா? வெயிட்டிங் பீரியடு டைம் வேணும். அதே மாதிரி இதில் வந்து இந்த பாலிசி எடுத்ததுலேருந்து 2 வருடங்கள், ஓகேங்களா, 2 வருடம் காத்திருப்பு காலம்ன்றது. ஓகேங்களா? மேரேஜ் ஆகிடுது. மேரேஜ் ஆனதுலேருந்து 2 வருடத்துக்கு குழந்தை இல்லை அப்படின்றால் அந்த 2 வருடம் முடிவிலிருந்து அதற்கான ட்ரீட்மெண்ட் எதில் பார்த்துக்கலாம்? நம்ம இந்த ஸ்டார் ஹெல்த் அசூரன்ஸ் பாலிசியின் மூலமாக நம்ம பயனடைஞ்சுக்கலாம். ஓகேங்களா? 5 லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுக்க போகிறோம். கணவன் மனைவிக்கு 2 லட்சம் 2 வருடம் காத்திருப்பு காலம். அதுக்கு மேலே என்ன பண்ணலாம்? இந்த பாலிசியில் நம்ம பயன்பெறலாம். ஒன்று. ஓகேங்களா? இந்த பாலிசி வந்து அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணலை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பாலிசி மூலம் என்ன பண்ணிக்கலாம்? உடற்பரிசோதனை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உடற்பரிசோதனை வருடம் முழு உடற்பரிசோதனையும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. கணவன் மனைவி பாலிசி இணைஞ்சிட்டாங்க. திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி போச்சு. ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து எதிர்பாராத மருத்துவ செலவு வருது. ஆக்சிடெண்ட்டில் ஏதோ ஒன்று எதிர்பாராத மருத்துவ செலவு வருது. கணவருக்கோ மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ யாருக்கோ வருது. இந்த வருஷத்தில் ஒரே அந்த மருத்துவமனைக்கு போனோன்னா 5 லட்ச ரூபான்றது முடிஞ்சு போச்சு. 5 லட்ச ரூபா ஸ்கீம் போட்டிருக்கோம் நம்ம பாலிசியில். இந்த கார்டில் ஸ்டார் ஹெல்த் அசூரன்ஸ் பிளான்ஸில் 5 லட்ச ரூபான்றது அப்போ முடிஞ்சு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மருத்துவமனைக்கு போனோன்னா அந்த 5 லட்ச ரூபா முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிட்டு அந்த பாப்பாவோ குழந்தையவோ அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தவங்களோ கூப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. திரும்ப எதிர்பாராத விதத்தில் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ யாருக்கோ, ஓகேங்களா, திரும்பவும் ஒரு எதிர்பாராத சூழ்நிலை வருது. 1 மாதத்துலேயோ இல்லை ஒரு 10 நாள்லேயோ வருது. அப்போ திரும்பவும் அந்த பாலிசியில் நம்ம பயன்பெற முடியுமா? ஏற்கனவே 5 லட்ச ரூபா முடிஞ்சிருச்சு. 5 லட்ச ரூபாய்க்கு நம்ம பாலிசி எடுத்திருக்கோம். இந்த 1 இயர்லேயே 5 லட்ச ரூபாய்க்கான அந்த ஒரு 10 நாளில் 5 லட்ச ரூபாய்க்கானது முடிஞ்சிருச்சு. திரும்பவும் ஒரு எதிர்பாராத சூழ்நிலை வருது. நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த பாலிசியை திருப்பி இந்த இன்சூரன்ஸ் நமக்கு உதவுமா அப்படின்னா திரும்பவும் உதவும். ஓகேங்களா? நம்ம மருத்துவமனைக்கு ஒரு தடவை உள்ளே போயிட்டு திரும்ப வர 5 லட்ச ரூபா முடிஞ்சாலும் திரும்ப அடுத்த நாள் 24 ஹவர்ஸ் கேப்பில் நீங்கள் திரும்ப அவங்க அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ குழந்தைக்கோ போனாலும் திரும்ப 5 லட்ச ரூபா நம்ம இந்த பாலிசி மூலம் என்ன பண்ணலாம்? பயன்பெறலாம். ஓகேங்களா? ஸ்டார் ஹெல்த் அசூரன்ஸ் பிளான்ஸ்ன்றது நம்ம அல்ல குறையாத செல்வ பாத்திரம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எத்தனை 5 லட்ச ரூபாய்க்கும் பார்க்கலாம். ஆனால் என்ன, நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்ப வெளியில் வந்து திரும்ப ஹாஸ்பிட்டல் போனால் மட்டும்தான், கண்டினியூவாக ஆகாது. இப்போ 5 லட்ச ரூபா ஸ்கீம் எடுத்திருக்கோம். அதில் வந்து நம்ம ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரே டயத்தில் 10 லட்ச ரூபா செலவிடுதுன்னா அப்படி கட்ட முடியாது. அப்படி பாலிசி இது பண்ண முடியாது. 5 லட்ச ரூபாய்க்கு உள்ளே பார்த்துட்டு திரும்ப நம்ம உள்ள ஹாஸ்பிட்டல் ரீஎன்ட்ரி ஆகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா திரும்ப 5 லட்ச ரூபா வரையும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி பார்த்துக்கலாம். அடுத்து என்ன சொல்லிருக்கலாம்?
பாலிசியை எந்த ஒருமே ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்கலைட்ட நம்மளுக்கு உடற்பரிசோதனை வருடம் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா, எல்லாத்துக்குமே. அதுபோக 10% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இந்த பாலிசி பார்க்கலாட்டி ஒன்று. ஓகேங்களா, அடுத்து எல்லா பாலிசி மருத்துவ காப்பீட்டோடையும் இந்த அஷூரன்ஸ் பிளான்ஸில் என்ன பிரீமியம் ரொம்ப குறைவு. ஓகேங்களா, பிரீமியம் ரொம்ப குறைவு. அடுத்து சீனியர் சிட்டிசனுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான பாலிசி. மற்ற பாலிசிகள்லாம் என்ன பண்ணோன்னா, சீனியர் சிட்டிசன் இந்த இதில் பாலிசி எடுத்துனா 61 வயசுக்கு மேலே எடுத்துருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா செலவுதுன்னா அவங்க என்ன பண்ணணும், 30,000 ரூபா கையிலேருந்து கட்டுற மாதிரி இருக்கும். இந்த பாலிசியில் வெறும் 10,000 ரூபா கட்டினாலே போதும். ஓகேங்களா, 1 லட்ச ரூபா செலவுதுன்னா ஒரு 10,000 ரூபா கட்டினாலே போதும் இந்த பாலிசியில். ஓகேங்களா, அதுபோக இன்னொரு இது என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ் மருத்துவம், ஆங்கில மருத்துவம் போக தமிழ் மருத்துவம், சித்தா, இந்த மாதிரி தமிழ் மருத்துவம் இருக்குது பார்த்திங்களா, அதில் பார்த்தாலும் இதில் என்ன பண்ணலாம், நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அந்த பாலிசியில். ஓகேங்களா, சேவர் இன்சூரன்ஸில் அஷூரன்ஸ் பிளானில் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இந்த பாலிசி என்னன்னு கேட்டேன், இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பாலிசியை காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டு, அதாவது காலாண்டுனா 3 மாதத்துக்கு ஒரு தடவையும் கட்டலாம், 6 மாதத்துக்கு ஒரு தடவையும் இந்த பாலிசி கட்டுற மாதிரி பிளான் வடிவமைச்சிருக்காங்க. 1 வருஷத்துக்கு ஒருக்காவும் கட்டலாம், அல்லது 3 வருஷம் சேர்ந்தாப்புல கட்டலாம், 2 வருஷம் 3 வருஷம் இந்த மாதிரி ஒரே பிரீமியமாக சேர்த்து கட்டலாம். இது சேர்த்து கட்டுறதுனால என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, இப்போ 3 மாதத்துக்கு ஒருக்கா கட்டுறோம், 6 மாதத்துக்கு ஒருக்கா கட்டுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க டாக்குமெண்ட் சார்ஜ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடுவாங்க. அந்த பேப்பர் இது ஆஃபீஸ் செலவு மற்றதெல்லாம் போடுவாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் சேர்த்து போடல, அந்த பிரீமியம் கொஞ்சம் குறையும். 3 மாதத்துக்கு இருக்கா இப்போ ஒரு 1000 ரூபா கட்டணும்னு சொன்னீங்கன்னா வருஷத்துக்கு 12,000 வருது. ஓகேங்களா, 3 வருஷத்துக்கு 36,000 அப்படின்னு பார்க்கல, ஒரு 34,000 30,000 அந்த மாதிரி குறையும் ஜிஎஸ்டிலேருந்து. ஓகேங்களா, அந்த ஆஃபீஸ் செலவு அலவுன்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஒரு 32,000 அந்த 2,000 3,000 கம்மியாக பண்ணுற மாதிரி நம்ம கட்டலாம். ஓகேங்களா, இதோட நன்மைகள்லாம் பார்த்தாச்சு. பாலிசியோட தீமைகள்னு ஒன்று இருக்கும்ல, ஓகேங்களா, அதையும் சொல்லணும்ல இதில். உங்களை நன்மையை மட்டுமே சொல்லிக்கிட்டே இருந்தால் நன்மையை மட்டுமே சொல்கிறாங்கடா அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் தீமைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பாலிசி உடனே எடுக்கணுமா, உடனே எடுத்தால் நம்மளுக்கு தீர்வாகுமா அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா, நம்ம பாலிசின்றது வந்து என்றைக்குமே இன்சூரன்ஸுன்றது கண்டிப்பாக தேவையான ஒன்று, அது எடுத்து தான் ஆகணும். இந்த வருஷம் இல்லாட்டி இந்த வருஷம் 20,000 கட்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த 20,000 இந்த வருஷம் நம்மளுக்கு எதுவும் ஆகாமல் இருக்கணும், இருந்தால் நல்லது தான். ஆனால் என்ன பண்ணுவோம், நம்ம இருப்பு தானே குறையும், அதனால் ஒரு 20,000 அந்த வருஷம் எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சரி ஆண்டை முன்னிதில் நம்ம நல்லாயிருக்கும், இந்த 20,000 ரூபான்றது அந்த டயத்தில் உங்களுக்கு நஷ்டமாக தெரியும். ஓகேங்களா, இது ஒன்று. அடுத்து வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பாலிசியில் எப்போயும் மெடிக்கல் இன்சூரன்ஸு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பாலிசி வந்து அமௌண்ட் வந்து கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்பப்போனா இன்றைக்கி ஒரு திடீர்னு ஒரு 1000 ரூபா ஏற்றிட்டு அடுத்த நாளைக்கு அப்படி ஏற்ற மாட்டாங்க. வருஷத்திற்கு ஒரு முறை இல்லை ஒரு 5 வருடத்துக்கு ஒரு முறை இருந்தால் இந்த பாலிசியோட அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஒவ்வொன்றுக்கும் நம்மளுக்கே தெரிஞ்சது தான். இந்த பாலிசியோட இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் அதிகரிக்க அதோட செலவுக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் கொஞ்சமாக பாலிசியோட இதை கூட்ட வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா, இந்த பாலிசி வந்து நம்ம ரிட்டன் வாங்க முடியாது. ஓகேங்களா, பாலிசி கட்டியிருக்கோம், 20,000 ரூபா கட்டியிருக்கோம், 10 வருஷத்துக்கு கட்டியிருக்கோம், நம்ம ட்ரீட்மெண்ட்டே பண்ணலை, இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு தெரியாது, பண்ணலை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பாலிசி வந்து நம்மளுக்கு ரிட்டன் வராது. ஓகேங்களா, ஓன்லி மருத்துவ காப்பீடுக்கு மட்டுமே, மருத்துவ செலவுக்கு மட்டுமே. ஓகேங்களா, ரிட்டன் அமௌண்ட்டு வராது, இந்த மருத்துவத்துக்கு மட்டும்தான் இந்த பாலிசி. அடுத்து இந்த பாலிசியில் வந்து குழந்தைகள் இப்போ ஒரு 12 வயசுலேயோ 10 வயசுலேயோ ஜாயின் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கன்னா, பிறந்த குழந்தைகளுக்கு ஜாயின் பண்ணுறாங்கன்னா 17 வயசு வரையுமே இந்த ஃபேமிலியோடு இருக்கிற பாலிசியில் வந்து அவங்க இருக்க முடியும். ஓகேங்களா, அதுக்கு மேலே என்ன பண்ணணும், 17 வயசுக்கு மேலே இந்த பாலிசி வித்ட்ராப் ஆகி அவங்க மேஜராகி 18 வயசில் மேஜராகி வெளியில் வந்துடுவாங்க. அதுக்கடுத்து அவங்க அப்பாவை ப்ரொஃபஸராக போட்டு இவங்க பாலிசியை திருப்பி ரன் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த மருத்துவ காப்பீட்டை நம்ம ரன் பண்ண முடியும். ஓகே நண்பர்களே, அடுத்து
அனைத்து பாலிசிகள்லையுமே இருக்கிற காத்திருப்பு காலம் இதில் எல்லாமே உண்டு. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக இதுவே நிறைய ஓடிடுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு இந்த பாலிசி மருத்துவ காப்பீடு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, ஒரு பிளேட் வச்சுருக்காங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு டிசீஸ், ஏதோ ஒரு நோய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த நோயை வந்து கண்டிப்பாக மருத்துவ காப்பீடு எடுக்கையில் அந்த முகவர்களிடம் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும், ஓகேங்களா? எதுக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த நோயை நீங்கள் மறைச்சி நீங்கள் பாலிசி எடுத்துருவீங்க, பாலிசியும் முகவர் கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? உங்களோட பார்த்துட்டு நம்பிக்கையின் பேரில் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஒரு மாதமோ ஒரு 6 மாதத்துலேயே போய் நீங்கள் திருப்பி இந்த நோயை மறைச்சிட்டு போய் ஒரு திடீர்னு ஒரு இதுக்கு எடுக்கையில் இந்த நோய் இடைப்பட்ட காலத்தில் வந்திருக்குமா அப்படின்றத நம்ம மருத்துவ காப்பீட்டிலேருந்து மருத்துவர்கள் வந்து ஆலோசனை பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்த நோயை நீங்கள் மறைச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகேங்களா, உங்கள் பாலிசியும் இருக்கும், பாலிசி போர்ட்ஸில் தான் இருக்கும். ஆனால் என்னென்னா இதுக்கான இந்த நோய்க்கான செலவை வந்து மருத்துவ காப்பீடு ஏற்றுக்கிறாது, மருத்துவம் இந்த இன்சூரன்ஸ் வந்து இந்த செலவை ஏற்றுக்கிறாது. அப்போ உங்களுக்கு நஷ்டமாயிரும். இதுவே நீங்கள் முன்னாடி முகவர்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா அந்த முகவர்கள் அந்த டிசீஸை அந்த மருத்துவ காப்பீட்டில் பதிவு பண்ணி உங்களுக்கு குறிப்பிட்ட கால இடைவெளி கொடுத்து, இப்போ 1 வருஷமோ 2 வருஷமோ ஒரு வெயிட்டிங் பீரியட் கொடுத்து இந்த நோய்க்கான தீர்வு வந்து ஒரு 2 வருஷம் கழித்து நீங்கள் இந்த நோய்க்கான இதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்றத உங்கள்கிட்ட அவங்க அழுத்தம் திருத்தமாக சொல்லிடுவாங்க, ஓகேங்களா? அதுக்காக மருத்துவ காப்பீடு எடுக்கும்போது அந்த முகவர்களிடம் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களோட முன்னாடி டிசீஸோட ஹிஸ்ட்ரியை வந்து கண்டிப்பாக அவங்ககிட்ட மருத்துவ காப்பீட்டு முகவர்களிடம் நீங்கள் கண்டிப்பாக கூறணும், ஓகேங்களா? சொல்லியிருக்காங்கல்ல, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வக்கீல்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வக்கீலையும் டாக்டருக்கு அடுத்து இல்லை முன்னாடியும் முகவர்களிடமும் இதை நீங்கள் வேறு எதுவும் இல்லை, இந்த நோய் சம்மந்தமான இதில் வந்து கண்டிப்பாக அந்த முகவர்கிட்ட நீங்கள் சொல்லணும், ஓகேங்களா? இதெல்லாம் சொல்லி இந்த பாலிசி இந்த காப்பீட்டை எடுத்து, ஓகேங்களா, நாளைக்கு அந்த முகவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல உறவுகள் வளர வேண்டும் என்பது இந்த பாலிசியோடது, ஓகேங்களா? நாளைக்கு பாலிசியை எடுத்துகிட்டு எந்த ஒரு இதுவும் சொல்லாமல் இருந்துட்டு நீங்கள் நாளைக்கு மிஸ்யூஸ் ஆனால் உங்களுக்கும் அதில் இழப்பாகும், நீங்கள் முகவர்களை வந்து இதாக பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இது கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, ரொம்ப நேரமாகிட்டு போயிருக்கு நினைக்கிறேன் இந்த பாலிசியோடது, ஓகேங்களா? இதில் இன்னொரு சின்ன விஷயம், சேமிப்பு என்பது நம் வாங்கிய அல்லது வைத்திருக்கக்கூடிய பணத்திலிருந்து அல்ல, செலவிலிருந்து மிச்சப்படுத்துவதல்ல, சேமிப்பு செய்தது போக செலவு பண்ணுவதே நமது வாழ்க்கை. சேமித்து நமது வாழ்க்கையும் வளமும் உயர வேண்டும் என்பது அது ஒரு கருத்தாக எடுத்துக்கொண்டு நண்பர்களே, நன்றி, வணக்கம். இது என்னோடய யூடியூப்பில் முதல் பதிவு, ஓகே நண்பர்களே. இது சிறு சிறு திருத்தங்கள் இருந்தால் கண்டிப்பாக அதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? கண்டிப்பாக மருத்துவ காப்பீடு என்பது எல்லாத்துக்கும் அவசியம் என்றதை இதன் மூலம் எனக்கு தெரிஞ்ச அளவில் கொஞ்சம் எல்லாத்துக்கும் இது பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஓகே நண்பர்களே. இதை வந்து அனைவரும் கண்டிப்பாக பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஹரி ஹேமந்த் ராஜ்ன்ற யூடியூப்பை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்து மேலும் மேலும் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் சம்மந்தமான விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன் என்பதை இதன் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். எனது முதல் பதிவு, இதில் எந்த குற்றமுறைகள் இருந்தாலும் மன்னித்து அதை கமெண்டில் கூறுமாறு கூறிக்கொள்கிறோம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.